வணக்கம் மக்களே, வெல்கம் யூடியூப். இன்னைக்கு பயங்கர போயிட்டு இருக்கிறது வேலை தான். ஸோ அச்சிதான் பண்ணுறீங்களா இல்லையாங்க? அச்சிக்கும் உங்களுக்கு என்ன ஆச்சு? ஸோ சவுந்தர்யா அப்படி பேசுங்க அப்படியா கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு விசா. ஸோ அதுக்கு முன்னே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதால் தர்ச்சிகா சால் அந்த பற்றி கேட்டே இருக்காங்க. ரெண்டுமே அதை பாஸ் இருக்குல்ல பேசி போஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ திருப்பி அதை பேசுறது வந்து சங்கடத்தை ஏற்படுத்தலையே ஒன்றும் கிடையாது. ஏன் அவங்க பொண்ணு ஆல்ரெடி ஸ்டேட்டஸில் லொல்லி அப்படின்ட்டு இருக்காங்க. திரும்ப கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க விஷயம் வந்து எனக்கு தோடு ஏற்றது உங்களுடைய பேர். அதுவும் இல்லாமல் இப்போது விசில் வந்து தப்பு பண்ணியிருந்தார் அப்படின்னா அது பாதி தர்ச்சிகாவுக்கும் அந்த கிரெடிட் தான் சேரணும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அதாவது சொன்னது வந்து தர்ச்சிகா தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள்கிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ விசா வந்து அதை அக்செப்ட் பண்ணாமல் அதாவது எனக்கு வந்து வேற்ற அந்த மாதிரி லூட்டாமலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிறப்ப எனக்குலாம் உன்னோட நான் மெச்சூர்டு விசால் அப்படிலாம் நிறையாலாம் விஷயம் சொல்லி தான் அவங்க பவித்ரா பேஸ் பண்ணி அவங்க கேட்காம அந்த லவ்வில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ விசால் பண்ண என்ன தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோப் கொடுத்து அந்த லவ்வை வந்து வளர விட்டது தான். பட் வந்து தர்சிகாவும் அவ்வளோ சின்ன வயசுலாம் கிடையாது, அவங்க மெச்சூர்டு தான். ஸோ அவங்களும் வந்து அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. ஸோ இந்த கொஸ்டினை தான் கேட்குறாங்க. ஸோ தர்சிகா வந்து மொக்க மூஞ்சி ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி மார்க்கெட்டிங் அப்படிலாம் நிறையா சொல்லிங்க. ஸோ அதெல்லாம் சொல்லிடலாமா? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கண்டென்ட் மாதிரி தெரியுது. இப்போ நீங்கள் அந்த வார்த்தைலாம் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கும் தர்சிகாவுக்கும் அந்த லவ் விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாச்சு. ஸோ இதெல்லாம் வெளியிருந்து பார்க்கும்போது விஷால் வந்து இது ஒரு லவ் கண்டென்ட்டுக்காக பண்ணி ஸோ வெளியே தெரிஞ்சு ஸோ அடுத்தடுத்த வாரங்கள் சேவாகி ஈஸியாக போயிடலாமோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி லவ் கண்டென்ட்லாம் பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு வெளியே. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, இல்லை நான் வந்து லவ் கண்டென்ட்டுக்காகலாம் எதுவும் பண்ண கிடையாது. நான் வந்து வாண்டடாக யார்ட்டையும் போய் என் பர்சனாலிட்டியும் போய் நான் வந்து லவ் பண்ணி அப்படின்னு சொல்லவும் கிடையாது. ஸோ என்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து பர்சனலாக வந்து என்கிட்ட வந்து ஒரு ஃபீலிங்ஸை சொல்கிறாங்கன்னா அது என்னுடைய பர்சனலாக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. சாச்சனாட்ட தங்கச்சி ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. ஸோ சவுண்டு வந்து ஒரு நல்ல பாண்டிங் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்ட்ட எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் இருந்திருக்கு. நான் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து தர்சிகாவிட்ட வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அவங்க வந்து ஃபீலிங்ஸ் சொல்லும்போது எனக்கு வந்து வெளியே ட்ராமா இருந்திருக்குமா, ஸோ உனக்கு ஓகேவா அப்படின்லாம் கேட்டிருப்பேன். அவங்க வந்து எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து நினச்சிட்டேன், சரி அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன் ஃபீலிங்ஸ் இல்லைன்னு. அதுக்கு மேலே ஸோ ஓகே அப்படின்னு நினச்சி தான் நான் போயிட்டேன். ஆனால் அது வந்து வெளியே தர்சிகா வந்து சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு வெளியே அவங்க வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க அம்மா ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஸ்பேஸ் மட்டும் கொடுக்காம அவங்களோட லவ்வுக்கு வந்து நான் ஹோப்பும் கொடுத்துட்டேன். ஸோ அதை நினச்சி நான் கண்டிப்பாக வந்து ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளியே இதமாரியே நிறையா இடத்த நான் இனிமேல் வேலைக்கு போவேன். ஸோ நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி எதுக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு விசால் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சௌந்தர்யா மேட்டர் கேட்குறாங்க. ஸோ சௌந்தர்யாவை வந்து அதுவுமே அவங்க 2 பேருமே பேசி தீர்த்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா அந்த சௌந்தர்யா சொல்லியிருப்பார்ல விசால், அதை கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் சௌந்தர்யாவும் வந்து பேசி அதை வந்து முடிச்சிட்டோம். ஸோ அதை உண்மையிலே நான் வீட்டில் ரெக்ரெட் பண்ணுறேன்னா அது சௌந்தர்யா மேட்டர் தான். ஏன்னா அவ்வளோ நான் ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு நான் இப்படி சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படின்னு நிறைய தடவை சாரிலாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவளுமே புரிஞ்சுக்கிட்டா. இப்போ மட்டும் இல்லாமல் இப்போ நான் நேற்று கூட பேசினேன். ஸோ அவளுக்கு வந்து ஒரு சாங்லாம் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணிவா அப்படின்னு. ஸோ அவளும் கேட்டா என்னடா செய்ய மாட்டேங்கிறேன், மீட் பண்ணவே மாட்டேங்கிறேன் அப்படின்னா, நான் மீட் பண்ணுவோண்டி அப்படின்னு வந்து சொல்லி வச்சுருக்கேன். கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா அண்ட் விசல் லவ். ஸோ இதாங்க பெரிய பாயிண்ட் எல்லாருக்கும் பிரேக் த்ரூ. ஸோ அன்ஷிதா லவ் அப்படிங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இல்லைங்க, அவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு தாங்க அப்படின்னு. ஸோ உண்மையிலே தர்சிகாவும் அன்ஷிதாவும் தான் அந்த கேர்ள்ஸ் விஎஸ் பாய்ஸ் இருக்கும்போது அதெல்லாம் அந்த கேர்ள்ஸ் பாய்ஸ்லாம் மறந்து ஒரு பர்சனலாக பேச முடியும், ஷேர் பண்ண முடியும்னா அவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எண்டில் வந்து எனக்கு தர்சிகா வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னா இது அன்ஷிதா தான். லவ் அப்படின்னா இருந்தால் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லிவிடுவோம். ஸோ அதெல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது, மறைக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த நிறையா ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன், எங்கள் 2 பேரையும் இது பண்ணி போடுறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆங்கர் கேட்குறாங்க லவ் இருக்கா இல்லையா அப்படின்னு. கண்டிப்பாக இல்லைங்க அப்படின்னு வந்து நாங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரெண்டுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு விசால். ஸோ அதுக்கப்புறம் சாச்சனா பற்றி கேட்குறாங்க. ஸோ சாச்சனா உங்கள்கிட்டையும் முத்துவரன் நினைக்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை சாச்சனாவை பற்றி அவர் குட்டி பொண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவள் என்ன மாதிரி அவள் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் பண்ணியிருந்தாலும் சரி, பட் நான் ஒரு தங்கச்சி தான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இதை தாங்க விசால் வந்து இன்றைக்கி சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ எண்ட் ஆஃப் த டே அன்ஷிதாவும் அவங்களும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு டிஸ்ட் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லவ்லாம் இருந்தாங்க ஸோ அப்படின்னு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது, கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னு. ஸோ எனிவே பார்க்கலாம், நல்ல விஷயமே நடக்கும் அப்படின்னு. குட் நைட்.